Welcome to Kavi Stitchings. Today day 28, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆரஞ்சு கலரில் பேரட் க்ரீன் பார்டர் போட்ட இந்த saree தான் பார்க்க போகிறோம். இந்த saree முழுக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து வீவிங்லேயே வந்து இந்த டிசைன்ஸ் வந்திருக்கும், பிறைநிலா டிசைன் மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாகவுமே saree ஃபுல்லாகவுமே இந்த பிறைநிலா டிசைன்ஸ் இருக்கும். ப்ளஸ் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் கேப்பில் வந்து இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது saree ஃபுல்லாகவுமே வந்திருக்கும். இது லோயர் பார்டர். இது தெரியுதுங்களா? ஈக்குவல் கேப்பில் வந்து அந்த லோயர் பார்டரில் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கும். ப்ளஸ் அதனுடைய பல்லு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல்லுவில் கிராண்ட் ஒர்க் எதுவும் கிடையாது. பல்லு வந்து நார்மல் தான் இருக்கும். பட் அந்த க்ரீன் கலரில் இருக்கும். பல்லு க்ரீன் கலரில் அந்த பிறைநிலா ஷேப்பில் அந்த இது இருக்கும். இந்த க்ரீன் கலர் தான் நமக்கு வந்து ப்ளவுஸாகவுமே வந்திருக்கும். saree செலெக்ஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? இந்த saree வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஆப்டாக அமைஞ்சு போச்சு. இந்த சாரியுமே நான் சேலம் இளவரசி சில்க்ஸில், இளம்பிள்ளை இளவரசி சில்க்ஸில் எடுத்தது தான். இது அப்பர் பார்டர், இது லோயர் பார்டர் நமக்கு வருது. இந்த சாரீக்கு நான் கொஞ்சம் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஒர்க் எல்லாமே வந்து கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சாரீக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இது கொஞ்சம் வைடு நெக்கில் வரும். இந்த ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கர்வ்டு ஷேப்பில் லேஸ் வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் லேஸ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நடுவில் தெரியுது இல்லைங்களா? அது வந்து 3D ஷேப். அந்த 3D ஷேப் வந்து டோரி யூஸ் பண்ணி செய்யணும். நம்ம டபுள் கலர் டோரி யூஸ் பண்ணி செய்யணும். மேலே ஒரு கலர் தெரியுதுங்களா? கீழே ஒரு கலர் தெரியுதுங்களா? இது டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த டெக்னிக் என்னன்றது தெரியும். ப்ளஸ் நடுவில் வந்து எம்டியாக இருக்க வேணான்றதுக்காக அந்த க்ரீன் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் நான். அது ஹேண்ட் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக நிற்கும். அது சேஃப்டி ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க. அது போட்டிருக்கிறேன். ப்ளஸ் இங்கேயும் கீழே ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டெம்பிள் டிசைன்ஸ் அப்படியே அடுக்கடுக்காக வச்சு அதில் வந்து அதனுடைய ஷார்ப் எட்ஜில் வந்து அந்த பேரட் க்ரீனில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்குறேன். தெரியுதுங்களா? இந்த ப்ளவுஸ் லுக் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கான டைம் கண்டிப்பாக எடுக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஹேண்டுக்கு எந்த டிசைனுமே பண்ணல. ஹேண்டுக்கு ப்ளைனாக விட்டுட்டேன். ஏன்னா ஹேண்டில் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதனால் அந்த ஃப்ளவர்ஸ் நல்லாவே இருந்ததுனால அந்த ஃப்ளவர்ஸை மறைக்க வேணாம், எந்த டிசைனும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் இந்த ஃப்ளவர்ஸே நல்லா ஹேண்டுக்கு அழகாக இருந்ததுனால அந்த ஃப்ளவர்ஸ் அப்படி இருக்கட்டும், எந்த ஒரு டிசைனும் பண்ண வேணாம், நல்லாயிருக்கும்ன்ட்டு அதை விட்டுட்டேன். பேக்கில் இந்த நெக் நான் பண்ணியிருக்கிறேன். ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடியில் வந்து அந்த ஆரஞ்சு கலர் பேட்ச் கொடுத்து 2 பக்கமும் லேஸ் கொடுத்து நடுவில் அந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால் இந்த டிசைன் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன். பட் இது வந்து இந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கும் அவ்வளோ எடுப்பாக இருந்துச்சு. இதில் நாட்டு கொஞ்சம் ஃப்ளவர் நாட் ட்ரை பண்ணியிருப்பேன். இதில் 4 பெட்டல் ஃப்ளவர் நாட் ட்ரை பண்ணி அதுலேயுமே எட்ஜஸில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்போம், மேட்சிங் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்போம். தெரியுதுங்களா? டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் ப்ளவுஸ் டிசைன் ஐடியா தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.